ப்ளவுஸ் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கணும், ஆனால் பாடி மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கும். பாடி மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கறதோ கொடுக்காததோ வந்து ஒருத்தவங்களோட பர்சனல் சாய்ஸ். பட் பாடி மெஷர்மெண்ட் இல்லாமல் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும் போது ஏன் ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக வராதுங்கிறதுக்கான ரீசன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. மொத்தம் 4 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து நம்ம நிறைய வாட்டி வாஷ் பண்ணியிருப்போம், நிறைய வாட்டி அதில் ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். கண்டிப்பாக அந்த ஃபேப்ரிக்கோட நேச்சரும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிற ஃபேப்ரிக்கோட நேச்சரும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். செகண்ட் ரீசன் என்னென்னா, பாடி வைஸ் சேஞ்சஸ் நிறைய இருக்கும். நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட பாடி ஒரு மாதிரி இருந்திருக்கும், ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளோட பாடி நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கும். இது செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் என்னன்னா, ஒருத்தவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன், டிராஃப்டிங், ஸ்டிச்சிங் மெத்தட் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இன்னொருத்தவங்க அடாப்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த 3 காமன் ரீசன்ஸ் இதெல்லாம் தாண்டி ஃபோர்த்தாக ஒரு மெயின் ரீசன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இது எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. நேச்சரை பார்க்கணும்,